ரேஷன் பச்சரிசியில் சூப்பரான கிறிஸ்பியான ஈஸியான டின்னர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 3 கைப்பிடி அளவு ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். மிக்ஸி ஜாரில் 2 ஷிஃப்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 2 கைப்பிடி அரிசி இதில் போட்டுடுறேன். இது கூட நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்க மசிக்காமல் அப்படியே இதில் சேர்த்திக்கலாம். ஆனால் நல்லா வெந்திருக்கணும். அந்த ஸ்டேஜில் இருக்கும் போது இதில் போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஷிஃப்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மாவு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். ஒரு குறையும் இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது கூட சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்திடலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். ஒரு துருவன கேரட்டை இது கூட சேர்த்திட்டு 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக ஒரு அரை தக்காளி பழத்தை நல்ல பொடியாக நறுக்கி அதையும் இது கூட சேர்த்திட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்திக்கலாம். இது ஆப்ஷனல் தான். பேக்கிங் சோடா சேர்த்தும் போது நமக்கு கொஞ்சம் உப்பி வர மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்திட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம கட்டியான தேங்காய் சட்னி, மிளகா சட்னி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். பார்த்துட்டு சேர்த்திக்கங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் தோசை வராது. ஒரு அளவுக்கு மீடியமாக தண்ணி சேர்த்திக்கங்க. நான் இன்றைக்கி 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன். 3 கைப்பிடி அரிசிக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி போதுமானதாக இருக்கும். பார்த்துட்டு நீங்கள் சேர்த்திக்கங்க. தண்ணி ஊற்றி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா ஊற வச்சு எடுத்துருங்க. அதுக்குள்ளே மாவு கொஞ்சமாக இறுகின மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் போதுன்னா அப்போவே நீங்கள் தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இல்லை ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இலக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மாவு கொஞ்சமாக கட்டியாக இருக்குது. நான் இப்போ அதை மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு மாவோட டெக்ஸ்சர் இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். தோசை கரெக்டாக வந்துடும். அடுத்ததாக நான்ஸ்டிக் பேன் இல்லைனா தோசைக்கல் எதில் வேணாலும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு ஃபுல் சிம்லேயும் இல்லாமல் மீடியம்லேயும் இல்லாமல் 2த்துக்கும் இடையில இருக்கிற மாதிரி ஸ்டவ் ஃப்ளேமை வச்சுக்கோங்க. பேன் சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை ஒரே ஒரு டைம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து நீங்கள் ஊற்றிடுங்க. ரொம்பலாம் ஸ்ப்ரெட் பண்ண தேவையே இல்லை, நல்லா வெந்துடும். அதனால் ஸ்ப்ரெட் பண்ணி விடாமல் மேலே 2 ஸ்பூன் எண்ணெயை மட்டும் விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நம்ம பேக்கிங் சோடா போட்டிருக்கறனால லைட்டாக மேலே உப்பின மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் திருப்பி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கீழே நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம கரண்டியை வச்சு தோசை கரண்டியை வச்சு நல்லா திருப்பி போட்டுக்கலாம், ஒட்டாது. இந்த மாதிரி கார்னர்ஸில் எடுத்து விட்டுட்டு நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக இருக்குன்னு. மறுபக்கம் திருப்பி போட்டதுக்கு அப்புறமா ஒரு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துருங்க. ரொம்ப சூப்பரான ரேஷன் பச்சரிசியில் செய்யக்கூடிய தரமான தோசை எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.